தமிழ் ஆடியோ கதை. பாடி ஸ்வாப் பிணைப்பு அனுபவம் சீசன் -2 நித்திய பிணைப்புகள் மற்றும் முன்னோக்குகள் மூலம் காலமற்ற பாரம்பரியத்தை தழுவுதல். ஒரு காலத்தில் நந்தன் மற்றும் ராகவியின் அசாதாரண கதையால் தொட்ட ஒரு சிறிய நகரத்தில். வாழ்க்கை தொடர்ந்து பரிணமித்தது. அவர்களின் கதையின் எதிரொலிகள் நீடித்தன. பாரம்பரிய நெறிமுறை களை கேள்விக்குட்படுத்துவதற்கும் மேலும் உள்ளடக்கிய உலகத்தை தேடுவதற்கும் ஒரு புதிய தலைமுறையை ஊக்குவிக்கிறது. இளமை பருவத்தின் சிக்கல்களை வழிநடத்தும் இரண்டு பாலிய நண்பர்களான அர்ஜுன் மற்றும் மீராவை சந்திக்கவும். அவர்கள் அறியாமல் நந்தன் மற்றும் ராகவியின் பயணத்தில் முக்கிய பங்கு வகித்த சிவன் சிலை ஒரு மறைந்த ஆற்றலை தக்க வைத்துக் கொண்டது. இணைப்பு மற்றும் மாற்றத்தின் மற்றொரு கதையை பின்னுவதற்கு சரியான தருணத்திற்காக காத்திருந்தது. ஒரு நாள் அர்ஜுனும் மீராவும் தங்கள் முன்னோடிகளின் வாழ்க்கையை மாற்றிய அதே சிலையை எதிர்கொண்டபோது. எதிர்பாராத நிகழ்வு வெளிப்பட்டது. ஒரு மர்மமான பளபளப்பு அவர்களைச் சூழ்ந்தது. மேலும் ஒரு விசித்திரமான ஆற்றல் அவர்களின் உடல்களில் பரவியது. ஒரு நொடியில் அர்ஜுனும் மீராவும் ஒருவருக்கொருவர் காலனியில் தங்களைக் கண்டுபிடித்தனர். நந்தன் மற்றும் ராகவியின் விவரிக்க முடியாத பயணத்தை பிரதிபலிக்கும் ஒரு உடல் மாற்றத்தை அனுபவித்தனர். தங்கள் மாற்றப்பட்ட அடையாளங்களின் யதார்த்தத்துடன் அவர்கள் போராடும்போது குழப்பமும் அவநம்பிக்கையும் ஏற்பட்டது. இப்போது மீராவின் உடம்பில் இருந்த அர்ஜுன். இப்போது என்ன நடந்தது. இது பைத்தியம். மீரா அர்ஜுனின் உடலை சரிசெய்து பதிலளித்தார். என்னால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை எவ்வாறு வழிநடத்துவது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த எதிர்பாராத உடல் இடமாற்றம் அவர்களை சுய கண்டுபிடிப்பு. நட்பு மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை அவிழ்க்கும் ஒரு புதிய பயணத்திற்கு வழிவகுக்கும். அர்ஜுனும் மீராவும் தங்கள் சொந்த சாகசத்தில் இறங்கியதும். நந்தன் மற்றும் ராகவியால் தொடங்கப்பட்ட அசாதாரண கதையின் மற்றொரு அத்தியாயத்திற்கு நகரம் தன்னை தயார்படுத்திக் கொண்டது. அர்ஜுனும் மீராவும் இப்போது தங்களின் மாற்றப்பட்ட அடையாளங்களுடன் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் செல்ல முயன்றபோது எண்ணற்ற சவால்களை எதிர்கொண்டனர். நந்தன் மற்றும் ராகவியின் கதையின் எதிரொலிகளால் இன்னும் சலசலக்கும் நகரம். ஒரு புதிய அத்தியாயம் வெளிவருவதை ஆர்வத்துடன் பார்த்தது. மீராவின் உடலில் அர்ஜுன். பெண்கள் மீதான சமூக எதிர்பார்ப்புகள் எங்கும் நிறைந்திருந்த ஒரு உலகத்திற்குள் தள்ளப்பட்டதை கண்டார். அவர் பள்ளி குடும்ப பொறுப்புகள் மற்றும் மீரா அனுபவித்த நுட்பமான சார்புகளை ஏமாற்றினார். மீரா தினமும் சந்திக்கும் சிக்கல்களுக்கு அந்த அனுபவம் அர்ஜுனின் கண்களை திறந்தது. இதற்கிடையில் மீரா அர்ஜுனின் உடலில் அடிக்கடி ஸ்டோயிசம் மற்றும் இணக்கத்தன்மையை கோரும் ஒரு சமூகத்தில் ஒரு இளைஞனாக இருப்பதன் அழுத்தங்களை எதிர்கொண்டார். அர்ஜுனாக கல்வி விளையாட்டு மற்றும் சிறுவனாக இருந்து வந்த பொறுப்புகளை தோள்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளுடன் அவர் போராடினார். சவால்கள் இருந்தபோதிலும் அர்ஜுன் மற்றும் மீராவின் நட்பு ஆழமானது. விதியின் இந்த விசித்திரமான திருப்பம் இல்லாமல் கற்பனை செய்ய முடியாத நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டு. உயர்வு மற்றும் தாழ்வுகள் மூலம் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தனர். அர்ஜுனும் மீராவும் பாலின பாத்திரங்கள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளின் நுணுக்கங்களை ஆராய்வதால். இரவு நேர உரையாடல்கள் நந்தன் மற்றும் ராகவியின் உரையாடல்களை பிரதிபலித்தன. வாரங்கள் மாதங்களாக மாறியதும் நந்தனும் ராகவியும் கொண்டு வந்த மாற்றங்களுக்கு ஒப்பான மாற்றத்தை ஊர் கண்டது. அர்ஜுன் மற்றும் மீரா அவர்களின் முன்னோடிகளால் ஈர்க்கப்பட்டு. ஒரே மாதிரியான கருத்துக்களை கேள்வி மற்றும் சவால் செய்யத் தொடங்கினர். வளர்ந்து வரும் புரிதல் மற்றும் ஒற்றுமை உணர்வை வளர்த்தனர். சிவன் சிலை ஒரு காலத்தில் அசாதாரணமானவற்றுக்கு மௌன சாட்சியாக இருந்தது. அர்ஜுன் மற்றும் மீராவின் பயணத்தில் கண்ணுக்கு எட்டியதை விட அதிகம் இருப்பதாக கூறுவது புதிராகவே இருந்தது. பச்சாதாபம் நட்பு மற்றும் மிகவும் சமமான உலகத்தை தேடுதல் ஆகியவற்றின் தொடர்ச்சியில். இந்த புதிய உடல் பரிமாற்றம் என்னென்ன வெளிப்பாடுகள் மற்றும் படிப்பினைகளை வெளிப்படுத்தும் என்பதை பார்க்க நகரம் அதன் மூச்சை பிடித்துக் கொண்டது. அர்ஜுனும் மீராவும் ஒருவரையொருவர் வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்க. சிவன் சிலையிலிருந்து ஒரு மர்மமான ஆற்றல் வெளிப்பட்டது. அவர்களின் எதிர்பாராத உடல் மாற்றத்திற்கான ஆழமான நோக்கத்தை குறிக்கிறது. விரியும் சரித்திரத்தால் வசீகரிக்கப்பட்ட நகரம். முன்னால் இருக்கும் உண்மைகள் மற்றும் வெளிப்பாடுகளை எதிர்பார்த்து காத்திருந்தது. மீராவின் உலகில் இப்போது முழுமையாக மூழ்கியிருக்கும் அர்ஜுன். பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை ஆழமாக புரிந்துகொண்டார். மீரா அமைதியாக இருந்த எதிர்பார்ப்புகள். ஒரே மாதிரியான கருத்துக்கள் மற்றும் அழுத்தங்களை அவர் நேரடியாக அனுபவித்தார். மீராவுக்கு மட்டுமல்ல சமூகக் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த தடைகளை உடைக்க வேண்டும் என்ற அவரது உறுதியை அது தூண்டியது. மீரா அர்ஜுனின் உடலில் இளைஞனாக இருப்பதன் சிக்கல்களை ஆராய்ந்தாள்.
அர்ஜுன் அமைதியாக வழிவகுத்த உள் போராட்டங்களையும் சமூக கோரிக்கைகளையும் அவள் கண்டுபிடித்தாள். ஆண்மையின் அழுத்தங்களை அவள் எதிர்கொண்டபோது அவளுக்குள் பச்சாதாபம் மலர்ந்தது. நிலைமைக்கு சவால் விடும்படி அவளை தள்ளியது. ஒரு நாள் ஒரு விவரிக்க முடியாத சக்தியால் இழுக்கப்பட்டு. அர்ஜுனும் மீராவும் சிவன் சிலையின் முன் தங்களை திரும்பி பார்த்தனர். அவர்கள் அதன் மேற்பரப்பை தொட்டவுடன் ஆற்றல் ஒரு எழுச்சி அவர்களை சூழ்ந்தது. மேலும் ஒரு மர்மமான உருவம் வெளிப்பட்டது. நந்தன் மற்றும் ராகவியின் கால நிகழ்வுகளைக் கண்ட ஒரு ஞானியான பெரியவர். உடல் இடமாற்றம் வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக ஒரு பெரிய நோக்கத்தின் தொடர்ச்சி என்று பெரியவர் வெளிப்படுத்தினார். அர்ஜுனும் மீராவும் பச்சாதாபம், நட்பு மற்றும் பாலின சமத்துவத்தை பின்தொடர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பழங்கால ஞானத்தால் புகுத்தப்பட்ட சிவன் சிலை அவர்களுக்குள் மாற்றத்திற்கான சாத்தியத்தை அங்கீகரித்திருந்தது. பெரியவரின் நுண்ணறிவால் வழிநடத்தப்பட்ட அர்ஜுனும் மீராவும் தங்கள் தாக்கத்தை அதிகரிக்க ஒரு பணியை தொடங்கினார்கள். அவர்கள் நகரம் முழுவதும் பட்டறைகளை ஏற்பாடு செய்தனர். பாலின நிலைப்பாடுகள் மற்றும் புரிதலை வளர்ப்பது பற்றிய வெளிப்படையான உரையாடல்களை ஊக்குவித்தனர். அவர்களின் நெகிழ்ச்சியால் ஈர்க்கப்பட்ட நகரம் ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கத் தொடங்கியது. அர்ஜுன் மற்றும் மீராவின் முயற்சிகளின் சிற்றலை விளைவு பரவியதும். பெரியவர் ஒரு இறுதி ஞானத்தை வழங்கினார். உடல் இடமாற்றத்தை மாற்றியமைப்பதற்கான திறவுகோல் அவர்களின் அசல் தன்மைக்கு திரும்ப விரும்பவில்லை. மாறாக ஒருவருக்கொருவர் பார்வையில் இருந்து பெற்ற அனுபவங்களை முழுமையாக தழுவி பாராட்டுவதில் உள்ளது. இப்போது இந்த பயணத்தில் தீவிரமாக பங்குபெறும் நகரம். அர்ஜுனும் மீராவும் ஒரு புதிய நோக்கத்தால் ஒன்றிணைந்து. பாடி ஸ்வாப் பிணைப்பு அனுபவத்தின் வடிவமைத்ததால். அடுத்த அத்தியாயத்தை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். பெரியவரின் வழிகாட்டுதலால் அதிகாரம் பெற்ற அர்ஜுனும் மீராவும் ஊரில் மாற்றத்திற்கான ஊக்கிகளாக தங்கள் பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டனர். ஒன்றாக அவர்கள் சமூக விவாதங்களை தொடங்கினர். பாலின பாத்திரங்கள் குறித்த தங்கள் அனுபவங்களையும் முன்னோக்குகளையும் பகிர்ந்து கொள்ள மக்களை அழைத்தனர். ஒரு காலத்தில் அமைதியான தெருக்கள் சமூக நெறிமுறைகளை சவால் செய்யும் உரையாடல்களின் ஒலிகளுடன் எதிரொலித்தன. அர்ஜுன் மீராவின் உடலில் ஏற்பட்ட அனுபவங்களிலிருந்து. பெண் கல்வி மற்றும் சம வாய்ப்புகளுக்காக வாதிட்டார். அவரது உணர்ச்சிமிக்க பேச்சுகள் நகர மக்களிடம் எதிரொலித்தது. இளம் பெண்களின் திறனை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதற்கான இயக்கத்தை தூண்டியது. மீரா அர்ஜுனாக இருந்த காலத்தால் ஈர்க்கப்பட்டு. உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்துவதிலும். இளைஞர்களுக்கு மனநலம் பற்றிய களங்கத்தை உடைப்பதிலும் கவனம் செலுத்தினார். அவர் ஆதரவு குழுக்களை ஏற்பாடு செய்தார். நகரத்தின் இளைஞர்களை சுமக்கும் அழுத்தங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் பற்றிய திறந்த உரையாடல்களை ஊக்குவித்தார். இப்போது வகுப்புவாத கூட்டங்களின் மையப்புள்ளியாக இருக்கும் சிவன் சிலை. அவர்களின் முயற்சிகளின் தாக்கத்தை அதிகப்படுத்துவது போல் ஒரு ஆற்றலை பரப்பியது. நகரம் ஒரு ஆழமான மாற்றத்திற்கு உட்பட்டது. ஏற்றுக்கொள்ளுதல், புரிதல் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் கலங்கரை விளக்கமாக மாறியது. ஒரு நாள் அர்ஜுன் மற்றும் மீரா ஏற்பாடு செய்த ஒரு விறுவிறுப்பான திருவிழாவின் போது. பெரியவர் மீண்டும் தோன்றினார். புத்திசாலித்தனமான புன்னகையுடன் பெரியவர் அவர்களின் பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்தார். உடல் இடமாற்றத்தை மாற்றியமைப்பதற்கான திறவுகோல் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் மட்டுமல்ல. மற்றவர்களையும் அவ்வாறே செய்யத் தூண்டுவதாகும். அர்ஜுனும் மீராவும் இப்போது தங்கள் நகரத்தில் மதிக்கப்படும் நபர்களாக. சிவன் சிலையின் முன் நின்று ஒரு கூட்டு விருப்பத்தை செய்தனர். கற்றுக்கொண்ட பாடங்கள், உருவான பிணைப்புகள் மற்றும் அவர்களின் காலத்திற்கு அப்பால் தாங்கத் தொடங்கப்பட்ட மாற்றங்கள். ஆற்றல் அவர்களைச் சூழ்ந்ததால். சிலையின் சாரத்துடன் ஒரு ஆழமான தொடர்பை அவர்கள் உணர்ந்தனர். உண்மையான சக்தி அவர்களின் அசல் தன்மைக்கு திரும்புவதில் இல்லை. மாறாக பச்சாதாபம் மற்றும் ஒற்றுமையின் சுழற்சியை நிலைநிறுத்துவதில் உள்ளது என்பதை புரிந்துகொண்டனர். இப்போது முற்போக்கான மாற்றத்தின் அடையாளமாக விளங்கும் நகரம். அர்ஜுன் மற்றும் மீராவின் மரபு அதன் இருப்பு துணியுடன் பின்னி பிணைந்ததால் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. அவர்களின் அசாதாரண பயணத்தின் கதை தலைமுறைகள் வழியாக எதிரொலித்தது. புரிதல் மற்றும் சமத்துவத்தை நாடுவது ஒரு தொடர்ச்சியான. கூட்டு முயற்சி என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. பாடி ஸ்வாப் பாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சீசன் 2 இன் இந்த அத்தியாயத்தில் சூரியன் மறையும் போது. நகரமானது அடுத்த மாற்றத்தின் சுழற்சிக்காக ஆவலுடன் காத்திருந்தது. மேலும் பச்சாதாபம் மற்றும் சமத்துவமான உலகத்தை நோக்கிய பயணம் முடிவில்லாத. ஊக்கமளிக்கும் கதை என்பதை அறிந்தது. அர்ஜுன் மற்றும் மீரா ஆகியோரால் உருவான உருமாறும் ஆற்றலில் நகரம் மூழ்கியபோது. ஒரு புதிய ஒற்றுமை மற்றும் புரிதல் உணர்வு ஒவ்வொரு மூலையிலும் ஊடுருவியது.
பச்சாதாபம் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் கதைகள் நகரத்தின் எல்லைகளுக்கு அப்பால் பரவியது. அண்டை சமூகங்கள் மூலம் எதிரொலித்தது மற்றும் மற்றவர்களை தங்கள் சொந்த முன்முடிவுகளை கேள்வி கேட்க தூண்டுகிறது. அர்ஜுனும் மீராவும் இப்போது தங்கள் ஊரில் மட்டுமல்ல. பரந்த உலகிலும் போற்றப்பட்டு மாற்றத்திற்கான தூதுவர்களாக மாறினர். அவர்கள் அண்டை பிராந்தியங்களுக்குச் சென்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு. பாலின சமத்துவம் மற்றும் பச்சாதாபத்தை பற்றிய உரையாடல்களை ஊக்குவித்தனர். அவர்களின் செயல்களின் சிற்றலை விளைவு வெகுதூரம் பரவியது. மீண்டும் அவர்களது ஊரில் அர்ஜுன் மற்றும் மீராவின் பயணத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு புதிய தலைமுறை இளம் தலைவர்கள் தோன்றினர். சிவன் சிலை நம்பிக்கையின் அடையாளமாகவும். சமூக தடைகளை தகர்க்க உறுதிபூண்டவர்கள் ஒன்று கூடும் இடமாகவும் மாறியது. பாலின விதிமுறைகளால் ஒடுக்கப்பட்டதாக உணர்ந்த தனிநபர்களின் ஒருமுறை முடக்கப்பட்ட குரல்கள் வலிமையையும் அதிர்வையும் பெற்றன. பெரியவரின் ஞானத்தை தழுவி அர்ஜுனும் மீராவும் ஒருவருக்கொருவர் உடல்களில் தொடர்ந்து வாழ்ந்து. அவர்கள் பெற்ற கண்ணோட்டங்களில் உள்ளார்ந்த மதிப்பை உணர்ந்தனர். இரு பாலினத்தினதும் தனித்துவமான பலங்களைக் கொண்டாடுவதிலும். தலைமுறைகளாக நீடித்து வந்த ஒரே மாதிரியான கொள்கைகளை அகற்றுவதிலும் அவர்கள் மகிழ்ச்சியை கண்டனர். ஒரு நாள் பாலின சமத்துவம் குறித்த உலகளாவிய மாநாட்டின் போது. அர்ஜுனும் மீராவும் சர்வதேச பார்வையாளர்கள் முன் நின்றனர். அவர்களின் கதை இப்போது உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. மேலும் பச்சாதாபம் மற்றும் சமமான எதிர்காலத்தை உருவாக்க முயற்சிப்பவர்களுக்கு உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது. அவர்கள் தங்கள் பேச்சை முடித்தவுடன் அர்ஜுனும் மீராவும் மீண்டும் சிவன் சிலையின் முன் நின்று. இந்த தருணத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்ற நம்பமுடியாத பயணத்தை பிரதிபலிக்கிறார்கள். பெரியவர் கடைசியாக ஒரு முறை தோன்றி அவர்களின் உறுதிப்பாட்டை பாராட்டினார். ஒரு மென்மையான தொடுதலுடன் பெரியவர் அவர்களின் உடலை மாற்றும் நேரம் முடிந்துவிட்டது என்று தெரிவித்தார். அர்ஜுனும் மீராவும் தங்கள் அசல் நிலைக்கு திரும்புவதை உணர்ந்ததால் சிவன் சிலை ஒரு சூடான ஆற்றலுடன் துடித்தது. அந்த அனுபவம் அவர்களை என்றென்றும் மாற்றியது. அவர்களின் இதயங்களில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. அவர்கள் ஒருவரையொருவர் எதிர்கொள்ளும்போது மற்றவர் உடலை ஆக்கிரமிக்கவில்லை. அர்ஜுனும் மீராவும் ஆழ்ந்த நன்றி உணர்வோடு சிரித்தனர். எதிர்பாராத உடல் இடமாற்றத்துடன் தொடங்கிய பயணம். பச்சாதாபம் புரிதல் மற்றும் சமத்துவத்தை வளர்ப்பதற்கான வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பாக பரிணமித்தது. இப்போது முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக விளங்கும் நகரம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. மேலும் அந்த சிவன் சிலை இணைப்பின் நீடித்த சக்திக்கு மௌன சான்றாக நின்றது. பாடி ஸ்வாப் பாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சீசன் 2 இன் இந்த அத்தியாயத்தில் சூரியன் மறைந்தபோது. அர்ஜுன் மற்றும் மீராவின் பாரம்பரியம் வாழ்ந்து கொண்டிருந்தது. மாற்றம் என்பது புரிதலுடன் தொடங்குகிறது. மேலும் புரிந்துகொள்வது வேறொருவரின் காலனியில் நடக்க விருப்பத்துடன் தொடங்குகிறது என்பதை நினைவூட்டுகிறது. உடல் இடமாற்றம் முடிந்து அர்ஜுனும் மீராவும் தங்கள் அசல் நிலைக்கு திரும்பியவுடன். நகரம் முன்னேற்றம் மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக தொடர்ந்து செழித்து வந்தது. சிவன் சிலை அசாதாரண பயணத்தில் முக்கிய பங்கு வகித்தது. பச்சாதாபம் மற்றும் சமத்துவத்திற்கான நகரத்தின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்புக்கு ஒரு மௌன சாட்சியாக நின்றது. அர்ஜுனும் மீராவும் தங்களின் பகிரப்பட்ட அனுபவங்களிலிருந்து பெற்ற ஞானத்தை தழுவி. உலக அளவில் பாலின சமத்துவத்திற்கான தங்கள் வாதத்தை தொடர்ந்தனர். பாலினங்களுக்கிடையில் புரிதலை வளர்ப்பதற்கும். தொலைதூர சமூகங்களை சென்றடையும் முயற்சிகளை உருவாக்குவதற்கும். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அமைப்பை அவர்கள் நிறுவினர். நந்தன் மற்றும் ராகவியால் தொடங்கப்பட்ட சிற்றலை விளைவு. இரண்டாவது சீசனில் அர்ஜுன் மற்றும் மீராவால் முன்னெடுக்கப்பட்டது. பிற நகரங்கள் மற்றும் நகரங்கள் உருமாற்ற கதைகளால் ஈர்க்கப்பட்டு. பாரம்பரிய நெறிமுறைகள் மற்றும் ஒரே மாதிரியானவற்றை கேள்விக்குள்ளாக்க தொடங்கின. சமத்துவத்தை நோக்கி தங்கள் சொந்த பயணத்தை தூண்டின. சிவன் சிலை இந்த அசாதாரண அனுபவங்களின் திரட்டப்பட்ட ஆற்றலுடன் உட்செலுத்தப்பட்டது. தொலைதூர மக்களை ஈர்க்கும் ஒரு மென்மையான பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. உத்வேகம் வழிகாட்டுதல் மற்றும் புரிதலுக்கான உலகளாவிய தேடலுக்கான தொடர்பை நாடுபவர்களுக்கு இது ஒரு புனித யாத்திரை தளமாக மாறியது. அர்ஜுன் மற்றும் மீராவின் அமைப்பு செழித்தோங்கியதும். பாலின பாகுபாடுகளிலிருந்து விடுபட்ட உலகை உருவாக்குவதில் ஆர்வமுள்ள புதிய தலைமுறை தலைவர்களுக்கு அவர்கள் வழிகாட்டினர். நகரத்தின் மாற்றத்தின் கதைகள் மற்றும் உடல் இடமாற்று பிணைப்பு அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியது. இது எதிர்கால சந்ததியினர் பச்சாதாபம் மற்றும் ஒற்றுமையின் அறிவைப் பெறுவதை உறுதி செய்கிறது. ஒரு நாள் அர்ஜுனும் மீராவும் சிவன் சிலையின் முன் ஒன்றாக நின்றபோது. அவர்கள் ஆழ்ந்த நிறைவை உணர்ந்தனர். பெரியவர் கடைசியாக ஒரு முறை தோன்றி மரபு தொடர்வதற்கு நன்றி தெரிவித்தார்.
பச்சாதாபம் மற்றும் சமத்துவத்தை நோக்கிய பயணம் காலத்தையும் இடத்தையும் கடந்து நித்தியமானது என்பதை அறிந்த புன்னகையுடன் பெரியவர் தெரிவித்தார். இந்த நகரம் இப்போது நீடித்த மாற்றத்தின் கலங்கரை விளக்கமாக தொடர்ந்து உருவாகி வருகிறது. சிவன் சிலையின் பிரகாசம் தீவிரமடைந்தது. முழு சமூகத்தையும் சூழ்ந்த ஒரு அரவணைப்பை வெளிப்படுத்தியது. பாடி ஸ்வாப் பாண்டிங் அனுபவத்தின் இந்த அத்தியாயத்தில் சூரியன் மறையும் போது. அர்ஜுனும் மீராவும் தங்களின் கதை மனித உறவுகளின் பரந்த திரையில் ஒரு இழை மட்டுமே என்பதை அறிந்தனர். அவர்கள் விட்டுச் சென்ற மரபு வெறும் கதையல்ல. இது நட்பு, பச்சாதாபம் மற்றும் மிகவும் சமமான உலகத்தை பின்தொடர்வதற்கான நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாக இருந்தது. மாற்றத்திற்கான வினையூக்கியாக இருக்கும் ஆற்றல் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் இருப்பதையும். ஒவ்வொரு கதையும் உலகை ஊக்குவிக்கும் ஆற்றலையும் கொண்டதாக மாற்றும் அனுபவங்களின் சாரத்துடன் உட்செலுத்தப்பட்ட சிவன் சிலை நினைவூட்டுகிறது. நகரம் பச்சாதாபம் மற்றும் சமத்துவத்தை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தபோது. அமைதி மற்றும் நல்லிணக்க உணர்வு சமூகத்தில் குடியேறியது. நந்தன் மற்றும் ராகவி, அர்ஜுன் மற்றும் மீரா ஆகியோரின் கதைகள் நகரத்தின் அடையாளத்தின் துணியில் பிணைக்கப்பட்டு. உத்வேகத்தின் நித்திய நாடாவை உருவாக்கியது. அர்ஜுனும் மீராவும் மாற்றத்திற்கான ஊக்கிகளாக தங்கள் பாத்திரங்களை நிறைவேற்றி. இப்போது அடிவானத்தை நோக்கி பார்த்தனர். அவர்கள் நிறுவிய அமைப்பு தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. மேலும் உலகெங்கிலும் உள்ள ஒத்த எண்ணம் கொண்ட தனிநபர்களின் வலையமைப்பு மேலும் உள்ளடக்கிய உலகத்தை தேடும் முயற்சியில் இணைந்தது. சிவன் சிலை இப்போது மதிப்பிற்குரிய அடையாளமாக உள்ளது. அதன் கண்காணிப்பு பார்வையின் கீழ் விரிந்த அசாதாரண அனுபவங்களின் கூட்டு ஆற்றலை கொண்டிருந்தது. இந்தச் சிலையின் காந்த இழுப்பாலும் அது கொண்டிருந்த மாற்றக் கதைகளாலும் வரையப்பட்ட பல்வேறு தரப்பு மக்களும் நகரத்திற்கு வருகை தந்தனர். பெரியவர் சிவன் சிலையின் சாரத்துடன் தொடர்புடைய ஒரு காலமற்ற உருவம். அர்ஜுன் மற்றும் மீராவிடம் ஒரு இறுதி நேரத்தில் தோன்றினார். ஒரு தலையசைப்புடன் பெரியவர் தங்கள் கதையின் அத்தியாயம் முடிவுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார். இருப்பினும் புரிதல் மற்றும் ஒற்றுமையை நோக்கிய பயணம் தொடரும். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை இணைக்கும் உடைக்கப்படாத சங்கிலி. அர்ஜுனும் மீராவும் ஒன்றாக நின்றபோது. அவர்கள் ஆழ்ந்த நன்றி உணர்வை உணர்ந்தனர். இந்த நகரம் மனித ஆவியின் நெகிழ்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான அதன் திறனுக்கு ஒரு உயிருள்ள சான்றாக மாறியது. நந்தன் மற்றும் ராகவி ஆகியோரிடமிருந்து அவர்கள் பெற்ற மரபு. தலைமுறைகளுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக பரிணமித்தது. சிவன் சிலையின் பிரகாசம் தீவிரமடைந்து. நகரத்தின் மீது சூடான ஒளியை வீசியது. ஒரு மென்மையான தொடுதலுடன் பெரியவர் விடைபெற்றார். சிலையின் சாரத்துடன் மீண்டும் ஒருமுறை இணைத்தார். நித்திய நாடா தன்னை தொடர்ந்து நெசவு செய்து. நெறிமுறைகளை சவால் செய்யத் துணிந்த எண்ணற்ற நபர்களின் கதைகளை தழுவி மேலும் இரக்கமுள்ள உலகத்தை உருவாக்கியது. பாடி ஸ்வாப் பிணைப்பு அனுபவத்தின் இந்த பருவத்தில் சூரியன் மறைந்தபோது. இந்த நகரம் பச்சாதாபம் மற்றும் நட்பின் நீடித்த சக்திக்கு சான்றாக நின்றது. கற்றுக்கொண்ட பாடங்கள், பிணைக்கப்பட்ட இணைப்புகள் மற்றும் விட்டுச் சென்ற மரபுகள் யுகங்கள் முழுவதும் என்றென்றும் எதிரொலிக்கும். புரிதலை பின்தொடர்வது ஒரு காலமற்ற பயணம் என்பதை மனிதகுலத்திற்கு நினைவூட்டுகிறது. இது நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டியது. சிவன் சிலையின் பிரகாசம் நகரத்தை ஒளிரச் செய்ய. அர்ஜுனும் மீராவும் அமைதியாக மரியாதையுடன் நின்றனர். பெரியவரின் ஞானத்தின் எதிரொலி காற்றில் நீடித்தது. அவர்களின் பயணம் பச்சாதாபம் மற்றும் ஒற்றுமையின் நித்திய கதையின் ஒரு அத்தியாயம் என்பதை நினைவூட்டுகிறது. அர்ஜுனும் மீராவும் ஏற்பட்ட ஆழமான மாற்றங்களைப் பற்றி சிந்தித்தபோது. அவர்கள் ஆழ்ந்த நிறைவை உணர்ந்தனர். ஒரு காலத்தில் கடுமையான விதிமுறைகளால் கட்டுண்டிருந்த நகரம். புரிந்துணர்வின் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் புகலிடமாக மாறியது. அவர்கள் மரபுரிமையாகப் பெற்ற மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட மரபு கூட்டு நனவில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. சிவன் சிலை உருமாற்ற அனுபவங்களின் ஆற்றலுடன். காலமற்ற தாளத்துடன் துடித்தது. பார்வையிட்டவர்களுக்கு நெகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையின் கதைகளை இது கிசுகிசுப்பதாகத் தோன்றியது. ஒவ்வொரு நபரையும் தனித்துவமாக்கும் வேறுபாடுகளை தழுவி அவர்களை ஊக்குவிக்கிறது. பச்சாதாபம் மற்றும் சமத்துவத்திற்கான நகரத்தின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு உலகம் முழுவதும் எதிரொலித்ததால். நந்தன் மற்றும் ராகவி, அர்ஜுன் மற்றும் மீரா ஆகியோரின் கதைகள் எண்ணற்ற மற்றவர்களின் கதைகளுடன் பின்னிப்பிணைந்தன. சிவன் சிலை ஒரு உலகளாவிய அடையாளமாக மாறியது. புரிதலை நோக்கி சிக்கலான பயணத்தை வழிநடத்துபவர்களுக்கு ஒரு அமைதியான வழிகாட்டி. அர்ஜுனும் மீராவும் இந்த அசாதாரண கதையில் தங்கள் பங்கை ஆற்றி. ஆழ்ந்த தோழமை உணர்வுடன் ஒருவரையொருவர் தழுவினர். அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், உருவான நட்புகள் மற்றும் அவர்களின் உடல் மாற்றத்தின் போது மலர்ந்த காதல் ஆகியவை உடலை கடந்த நித்திய பிணைப்புகள்.
பச்சாதாபம் மற்றும் ஒற்றுமையை நோக்கிய பயணம் ஒரு நகரத்திலோ அல்லது தலைமுறையிலோ மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை வலியுறுத்தும் பெரியவரின் ஞானம் கடைசியாக எதிரொலித்தது. இது ஒரு காலமற்ற திரைச்சீலை. தொடர்ந்து உருவாகி தற்போதைய நிலையை சவால் செய்யத் துணிந்தவர்களின் கதைகளை ஒன்றாக இணைத்தது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும். சிவன் சிலையின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை வீசியது. அர்ஜுனும் மீராவும் இந்த நித்திய கதையில் தங்கள் பங்கு முடிவுக்கு வந்ததை அறிந்தனர். இப்போது புரிதலின் கலங்கரை விளக்கமாக விளங்கும் நகரம். அசாதாரண உடல் இடமாற்று பிணைப்பு அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களால் வழிநடத்தப்பட்டு. தொடர்ந்து உருவாகும். அதனால் சிவன் சிலை நிமிர்ந்து நின்றது. மனித உறவுகளின் வெளிப்படும் கதைகளுக்கு மௌன சாட்சியாக இருந்தது. பாடி ஸ்வாப் பிணைப்பு அனுபவத்தின் ஒரு பருவத்தில் சூரியன் மறையக்கூடும். ஆனால் பச்சாதாபம் மற்றும் ஒற்றுமையின் காலமற்ற பிணைப்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித அனுபவத்தின் எல்லையற்ற திரைச்சீலையில் அடுத்த அத்தியாயத்தை ஊக்குவிக்க தயாராக இருக்கும். இரவு வானத்தை நட்சத்திரங்கள் வரைந்தபோது. அர்ஜுனும் மீராவும் சிவன் சிலையின் முன் நின்று. ஆழ்ந்த மூட உணர்வை உணர்ந்தனர். அவர்களைச் சூழ்ந்திருந்த ஆற்றல் அவர்களின் பயணத்திற்கு ஒரு சான்றாக மட்டும் இல்லாமல். தனிப்பட்ட அனுபவங்களை தாண்டிய ஒரு காலமற்ற சக்திக்கான இணைப்பு. ஒரு மென்மையான தொடுதலுடன் சிவன் சிலை ஒரு மௌனமான பிரியாவிடையை தெரிவிப்பது போல் தோன்றியது. அர்ஜுன் மற்றும் மீராவின் பங்களிப்பை எப்போதும் விரிவுபடுத்தும் புரிதலின் நாடாவிற்கு ஒப்புக்கொண்டது. இப்போது பச்சாதாபத்தின் சக்திக்கு உயிருள்ள சான்றாக விளங்கும் நகரம். மாற்றத்தின் தற்போதைய கதையின் அடுத்த அத்தியாயத்திற்காக காத்திருந்தது. அர்ஜுன் மற்றும் மீரா உடல் மாற்றத்தின் அசாதாரண அனுபவங்கள் மூலம் உருவான அவர்களது பிணைப்பு. இறுதி பார்வையை பகிர்ந்து கொண்டது. பயணம் அவர்களின் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. மேலும் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர்களின் உயிரினங்களின் மையத்தில் பொறிக்கப்பட்டன. காஸ்மிக் டேபஸ்ட்ரியில் தொலைதூர உருவமான பெரியவர். கடைசியாக ஒரு முறை தோன்றி நன்றியுணர்வை வழங்கினார். அர்ஜுனும் மீராவும் தங்களுடைய தனித்துவ கண்ணோட்டத்தில் இருந்து பெற்ற ஞானத்தை அவர்களுடன் சுமந்துகொண்டு. தங்கள் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. கடைசியாக சிவன் சிலையை தொட்டபோது. மெல்லிய காற்று அவர்களைச் சூழ்ந்தது. நகரத்தின் இதயத் துடிப்பு இப்போது பச்சாதாபத்தின் தாளத்துடன் ஒத்திசைக்கப்பட்டு. அவர்களின் கால்களுக்கு கீழே துடித்தது. சிவன் சிலை ஒரு அமைதியான பிரகாசத்துடன் பிரகாசித்தது. இது முடிவில்லாமல் நித்திய கதையின் தொடர்ச்சியை குறிக்கிறது. அர்ஜுனும் மீராவும் அருகருகே நின்று தங்கள் அசல் உடல்களை மீட்டனர். அவர்களின் பகிர்ந்த அனுபவங்களின் ஆற்றலால் இப்போது பிரகாசிக்கும் நகரம். பரிச்சயமான இன்னும் மாற்றப்பட்ட வீட்டைப் போல் உணர்ந்தது. நந்தன் மற்றும் ராகவியின் கதையின் எதிரொலிகள். அவர்களின் சொந்த பயணம் மற்றும் சிவன் சிலைக்கு அடியில் விரிந்த எண்ணற்ற கதைகள் காற்றில் நீடித்தன. இரவின் அமைதியான நேரத்தில் அர்ஜுனும் மீராவும். ஊரின் வான தழுவலால் சூழப்பட்டு ஒரு மௌனமான சபதம் செய்தனர். உடல் இடமாற்றத்தின் தனித்துவமான பிணைப்பின் மூலம் உருவான அவர்களின் இணைப்பு. எப்போதும் ஒரு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். பச்சாதாபம் புரிதல் மற்றும் ஒற்றுமையை தொடர அவர்களை தூண்டுகிறது. சிவன் சிலை இப்போது பகிரப்பட்ட ஞானத்தின் கலங்கரை விளக்கமாக. நகரத்தை கண்காணிக்கிறது. உடல் இடமாற்று பிணைப்பு அனுபவங்களின் மரபு அதன் மாற்றும் ஆற்றலால் தொடப்பட்டவர்களின் இதயங்களில் வாழ்ந்தது. கடந்த காலத்தின் படிப்பினைகளை ஒவ்வொரு அத்தியாயமும் கட்டியெழுப்புவதன் மூலம். மனித இணைப்பின் நாடா தன்னை தானே நெசவு செய்து கொண்டே இருந்தது. விடிந்ததும் அர்ஜுனும் மீராவும் கைகோர்த்து கொண்டு விழிப்பு நகருக்குள் சென்றனர். பச்சாதாபம் மற்றும் ஒற்றுமையை நோக்கிய பயணம் நித்தியமானது. இன்னும் சொல்லப்படாத கதைகள் மேலும் பரிணாம வளர்ச்சியின் வாக்குறுதிகளை கிசுகிசுத்தன. ஒரு புதிய நாளில் சூரியன் உதயமானது. இது ஒரு பிரியாவிடையை மட்டுமல்ல ஒரு தொடக்கத்தையும் குறிக்கிறது. உடல் ஸ்வாப் பிணைப்பு அனுபவத்தின் தொடர்ச்சியில் வரம்பற்ற சாத்தியக்கூறுகளை தழுவுவதற்கான அழைப்பு. விடியலின் மென்மையான சாயல்களில் குளித்த ஊர். ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை தழுவியது. அர்ஜுன் மற்றும் மீராவின் உடல் பரிமாற்ற பிணைப்பு அனுபவங்கள் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றன. ஒரு காலத்தில் மரபுவழி சமூகத்தை பச்சாதாபம். புரிதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றின் புகலிடமாக மாற்றியது. அர்ஜுனும் மீராவும் இப்போது தங்கள் அசல் உடல்களுக்கு திரும்பினர். அவர்களின் தனித்துவமான பயணத்திலிருந்து பெற்ற ஞானத்தை எடுத்துச் சென்றனர். அவர்கள் நகரத்தின் வழியாக நடந்து செல்லும்போது. அவர்களது சக நகரவாசிகளின் அன்பான புன்னகையும் பாராட்டுக்களும். அவர்களின் பகிர்ந்துகொண்ட அனுபவங்களின் ஆழமான தாக்கத்தை பிரதிபலித்தன. நகரத்தின் மையப்பகுதியில் உயர்ந்து நிற்கும் சிவன் சிலை. ஒரு அமைதியான ஆற்றலை பரப்புவது போல் தோன்றியது. மனித ஆவியின் நெகிழ்ச்சி மற்றும் சமூக எல்லைகளை தாண்டிய அதன் திறனுக்கான சான்றாகும்.
நந்தன் மற்றும் ராகவியின் கதையின் மரபு மற்றும் அர்ஜுன் மற்றும் மீராவின் தொடர்ச்சி ஆகியவை நகரத்தின் அடையாளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டன. பெரியவர் சிவன் சிலையின் சாரத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு காலமற்ற உருவம். ஒரு மௌன ஆசீர்வாதத்தை வழங்க ஒரு இறுதி முறை தோன்றினார். பகிரப்பட்ட பார்வையுடன் அர்ஜுனும் மீராவும் தங்களை ஒன்றாக இணைத்து தங்கள் நகரத்தை மாற்றிய அசாதாரண பயணத்திற்கு நன்றி தெரிவித்தனர். பெரியவர் பிரபஞ்ச நாடாவில் மறைந்தபோது அர்ஜுனும் மீராவும் சிவன் சிலையின் முன் கைகோர்த்து நின்றனர். இப்போது முன்னேற்றம் ஒற்றுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளல் ஆகியவற்றின் கலங்கரை விளக்கமாக விளங்கும் நகரம். பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தது. ஒரு அமைதியான தருணத்தில் அர்ஜுனும் மீராவும் ஒரு கூட்டு விருப்பத்தை உருவாக்கினர். நகரம் என்றென்றும் பச்சாதாபத்தின் சரணாலயமாக இருக்க வேண்டும். கற்றுக்கொண்ட பாடங்கள் தலைமுறைகளாக எதிரொலிக்க வேண்டும். மற்றும் புரிதலின் நாட்டம் நித்திய சுடராக இருக்க வேண்டும். அவர்கள் நகரத்தின் வழியாக செல்லும்போது உடல் இடமாற்ற பிணைப்பு அனுபவங்களின் கதைகள் உள்ளூர் நாட்டுப்புற கதைகளின் ஒரு பகுதியாக மாறியது. அவை நெருப்பு பகுதிகளிலும் வகுப்பறைகளிலும் பகிரப்பட்டன. அடுத்த தலைமுறை அவர்களின் முன்னோடிகளின் பாரம்பரியத்தால் ஈர்க்கப்பட்டு. பச்சாதாபம் மற்றும் ஒற்றுமைக்கான தங்கள் சொந்த தேடல்களில் இறங்கியது. சூரியன் இப்போது மத்திய காலையின் பொன் ஒளியில் நகரத்தை குளிப்பாட்டுகிறது. ஒரு பருவத்தின் முடிவை மட்டுமல்ல மாற்றம் மற்றும் வளர்ச்சியின் நிரந்தர சுழற்சியையும் குறிக்கிறது. நகரத்தின் மாற்றமான பயணத்திற்கு மௌன சாட்சியாக விளங்கும் சிவன் சிலை. மனித இணைப்பின் நீடித்த சக்திக்கு சான்றாக நின்றது. அர்ஜுனும் மீராவும் தொடரும் சரித்திரத்தில் தங்கள் அத்தியாயத்தை முடித்துவிட்டு. அடிவானத்தை நோக்கி பார்த்தனர். இப்போது அவர்களின் பாரம்பரியத்தின் உயிருள்ள உருவகமான நகரம். எதிர்காலத்தின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை தழுவியது. அவர்கள் அப்பால் உலகிற்குச் செல்லும்போது. அவர்களின் அடிச்சுவடுகள் உடல் இடமாற்று பிணைப்பு அனுபவங்களின் பகிரப்பட்ட ஞானத்துடன் எதிரொலித்தன. இது மனித இணைப்பின் நாடாவில் ஒரு நித்திய முத்திரையை விட்டுச் சென்றது. ஒரு இறுதி புள்ளியாக அல்ல ஆனால் ஒரு தொடர்ச்சியாக முடிவடைந்தது. இது நியமங்களை சவால் செய்யத் துணிந்தவர்களை எப்போதும் ஊக்குவிக்கும். மற்றும் பச்சாதாபம் நட்பு மற்றும் புரிதல் ஆகியவற்றின் விதைகளை வளர்க்கும். தமிழ் ஆடியோ கதை பாடி ஸ்வாப் பிணைப்பு அனுபவம் சீசன் -3 தொடரும்.